ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு பெரிய காட்டில் எல்லா உயிரினங்களும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டின் நடுவில் ஒரு சிறிய குட்டி முயல் இருந்தது. அதன் பெயர் மின்மினி. மின்மினிக்கு கூட்டத்தில் விளையாடுவதும் நண்பர்களுடன் ஓடி பிடிப்பதும் பிடிக்குமே தவிர சில நேரங்களில் தனியாக இருக்கவும் மிகவும் விருப்பம். ஒரு நாள் மின்மினி தனக்கென ஒரு ஓய்வு நேரம் எடுத்துக்கொள்ள முடிவு செய்தது. நான் இன்று மட்டும் தனிமையில் ஓர் அழகான நாளை கழிக்க வேண்டும் என்று எண்ணி அது ஓரமாக இருக்கக்கூடிய பசுமை புல்வெளிக்கு சென்றது. அங்கே அது பசுமை மைதானத்தில் புற்களை பறித்து கொஞ்சம் சாப்பிட்டது. பின் ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்து பறவைகள் பாடும் இசையை கேட்டது. மின்மினி மூச்சை மெதுவாக இழுத்துவிட்டது. அடடா, தனிமை என்றும் சலிப்பானது இல்லை. ஒருவேளை இதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்று அது எண்ணியது. 3.5 மணி நேரம் தனிமையில் இருந்த பிறகு மின்மினிக்கு சற்று ஏக்கம் ஏற்பட்டது. நண்பர்களையும் பார்ப்போம், சிரிப்போம், விளையாடுவோம். ஆனா தனிமையும் அவ்வப்போது சுகம்தான் என்று நினைத்து கொண்டு அது வீடு திரும்பி ஓடினது. அன்றைய நாளிலிருந்து மின்மினி ஒரு நல்ல பழக்கம் கொண்டது. நாள்தோறும் சிறிது நேரம் தனிமையில் இருந்து பின் நண்பர்களுடன் மகிழ்ச்சி பெறுவது. தனிமையும் தேவையானது, கூட்டமும் தான் மகிழ்ச்சி. இரண்டையும் சமமாக வைத்துக்கொள்வதே நல்ல வாழ்க்கை.